அப்யூஸ் பற்றி பேசணும்னு நினச்சேன். என்ன நடந்தப்போ சொல்லாமல் இத்தனை வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வந்து சொல்கிற, ஏன் அப்போ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறது. இது ஏன் 20 வருஷம் 10 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அது நடக்கிறப்போ அது பெரிய ஷாக்கு, அது ஒரு எம்பாரசிங்கான ஒரு அவமானப்படுறதுக்கான, இல்லை கிட்டத்தட்ட அந்த கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மனசில் இருக்கும். சரியா? அடுத்து என்னென்னா, ஐயோ நம்மளை நம்ப மாட்டாங்களோ, இது உண்மையா அப்படின்னு கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை. இது நடக்கிறதுக்கு நான் தான் காரணமோ, நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வெக்கம், தயக்கம், அவமானப்படுறது. அதுக்கப்புறம் வந்து அது நம்மளுக்கு பெரிய ஆட்களாக இருக்கலாம். சரியா? அப்போ வந்து அவங்கள எதிர்த்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை. ஐயோ நம்ம இது வெளியில் சொன்னால் நம்ம அவமானப்பட வேண்டியிருக்கும், நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்கிறது. இல்லை அதை சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆட்கள் நம்மளை சுற்றி இல்லாமல் இருக்கிறது, அந்த சேஃப் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே தான் காரணம் வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை விட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறது, அது வந்து நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் தாண்டி எப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று க்ரியேட் ஆகும். சரியா? அந்த ஸ்ட்ரென்த்து இருக்கிறப்போ மட்டும்தான் அதை நம்மளுக்கு வெளியில் சொல்ல மனசு வரும். உடனே சொல்லணும், உடனே சொல்லலை அப்படின்னீங்கன்னா அந்த உடனே சொல்கிறதுக்கான என்வைரன்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கணும். முதல்ல சொல்கிறவங்கள சந்தேகப்படாமல் நம்புங்க. சரியா? ஏன் இத்தனை நாளாக அமைதியாக இருந்தேங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க. சரியா? நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அவங்க தைரியமான ஆளாக இருக்க மாட்டாங்க. சரியா? முதல்ல அதை வெளியில் சொல்கிறதுக்கான தைரியத்தை அந்த என்வைரன்மெண்ட் கொடுக்கணும். அது வீடாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, சரியா? அது சட்டமாகவே இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை இல்லை பிரச்சனை சொல்கிற ஆட்களை முதல்ல நிதானமாக கேட்குறதுக்கு பழகுங்க. சரியா? அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ நாளாக வரல, எங்கே போனம்மா நீனே, இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் தான். சரியா? பசங்க அப்படின்னா உடனே வந்து அது பிரச்சனை கிடையாது அப்படின்லாம் கிடையாதுங்க. ஏன் அவனுக்கு கூச்சமாக இருக்காதா?